Polynomials. Exercise 2.2 problem number 2 of 1. Find a quadratic polynomial each with the given numbers as the sum and product of its zeros respectively. 1 by 4, minus of 1. So, இங்க என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். So, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு quadratic polynomial வந்து frame பண்ணணும். சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா sum of zeros அதே மாதிரி product of zeros வந்து கொடுத்திருக்காங்க. That is equal to 1 by 4 and minus of 1. So, ஒரு quadratic polynomial frame பண்ணணும்னா இதுக்கு தேவையான quadratic polynomial equation வந்து என்னது? அதாவது x square minus of sum of zeros. Sum of zeros into x plus product of zeros. Plus product of zeros. So, இது வந்து எதுக்கு வந்து equal? Is equal to 0 க்கு வந்து equal. சரிங்களா? So, இந்த quadratic equationல இப்போ நம்ம வந்து values வந்து apply பண்ணணும். So, இங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? Sum of zeros வந்து கொடுத்திருக்காங்க. Sum of zeros வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து equal? 1 by 4 க்கு வந்து equal. Next product of zeros வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து எதுக்கு வந்து equal? Product of zeros வந்து பாத்தீங்கன்னா minus 1 க்கு வந்து equal. So, இந்த ரெண்டு வேல்யூவையும் மேல இருக்க இந்த ஈக்குவேஷன்ல வந்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்டூ எக்ஸ், அதாவது மைனஸ் ஆஃப் 1 by 4 இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் தான், அதாவது மைனஸ் ஆஃப் 1 தான் இங்க வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். மைனஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு வாட்? 0. Therefore, x square minus of x by 4 minus of 1 is equal to 0. LCM எடுத்தோம்னா கீழே denominatorல 4 வந்து கிடைக்கும். So, cross multiply இப்போ வந்து பண்ணீங்கன்னா 4x square 4x square minus of x minus of 4 that is equal to 0. So, இது எப்படி எழுதலாம்? அதாவது 4x square minus of x minus of 4 இது வந்து எதுக்கு வந்து equal? 4 வந்து 0 ஓட cross multiply பண்ணோம்னா இங்க வந்து 0 வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு தேவையான quadratic polynomial equation வந்து கிடைச்சாச்சு. இப்போ இங்க கேட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா just quadratic polynomial தான். சரிங்களா? Therefore, the required quadratic polynomial இது வந்து எதுக்கு வந்து equal? Quadratic polynomial is equal to what? Is equal to, அதாவது இங்க இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுங்க. 4x square minus of x minus of 4. இதுதான் நமக்கு தேவையான quadratic polynomial. Exercise 2.2 problem number 2 of 2. நம்ம இங்க find out பண்ண வேண்டியது வந்து ஒரு quadratic polynomial. Sum of the zeros வந்து 2 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. Product of zeros வந்து 1 by 3 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So, quadratic polynomial இதை வந்து frame பண்ணணும்னா அதுக்கு தேவையானது quadratic polynomial equation. அதை வந்து எப்படி வந்து represent பண்ணுவோம்? x square minus of sum of zeros into x plus product of zeros. Product of zeros is equal to what? Is equal to 0. இதுதான் quadratic polynomial equation. இப்போ இதுல இங்க கொடுத்திருக்க values நம்ம வந்து substitute பண்ணணும். என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? Sum of zeros வந்து கொடுத்திருக்காங்க. Sum of zeros வந்து எதுக்கு வந்து equal? root 2 க்கு வந்து equal. Product of zeros வந்து எதுக்கு வந்து equal? Product of zeros வந்து பாத்தீங்கன்னா 1 by 3 க்கு வந்து equal. So, இந்த ரெண்டையும் மேல இருக்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x square minus of sum of zeros into x, அதாவது root 2 into x plus product of zeros அதாவது plus 1 by 3 is equal to 0. So, LCM எடுத்தோம்னா கீழே denominatorல 3 வந்து கிடைக்கும். 3 into x square வந்து 3x square minus root 2 into 3 வந்து பாத்தீங்கன்னா minus of 3 root 2 x வந்து கிடைக்கும். Plus 1 is equal to 0. So, therefore, 3x square minus of 3 root 2x plus 1. இது வந்து எதுக்கு வந்து equal? 3 into 0 வந்து 0 தான் கிடைக்கும். So, இதுதான் required quadratic polynomial equation. இங்க கேட்டிருக்கிறது just quadratic polynomial தான். சரிங்களா? Therefore, the required quadratic polynomial p of x is equal to what? P of x is equal to just இங்க இருக்க terms மட்டும் எடுத்து எழுதுங்க. 3x square minus of 3 root 2x plus 1. So, இதுதான் நமக்கு தேவையான quadratic polynomial.
Exercise 2.2 problem number 2 of 3. இங்க நமக்கு தேவையான quadratic polynomial நம்ம வந்து frame பண்ணணும். Sum of zeros வந்து 0 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. Product of zeros வந்து √5 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. Quadratic polynomial வந்து frame பண்ணணும்னா அதுக்கு தேவையான quadratic polynomial equation first நம்ம வந்து எடுத்து எழுதணும். x square minus of sum of zeros into x plus product of zeros. Product of zeros is equal to what? 0 க்கு வந்து equal. சரிங்களா? So இங்க என்னெல்லாம் values வந்து கொடுத்திருக்காங்க? Sum of zeros வந்து 0 க்கு வந்து equal அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. Sum of zeros is equal to 0. Next product of zeros என்ன கொடுத்திருக்காங்க? Product of zeros is equal to product of zeros வந்து பாத்தீங்கன்னா √5 க்கு வந்து equal அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூ மேல இருக்க ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? x square minus of sum of zeros வந்து 0வா? 0 into x plus product of zeros வந்து √5. √5 is equal to 0. So இதை simplify பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? x square plus √5 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? So இது வந்து பாத்தீங்கன்னா quadratic polynomial equation. நமக்கு தேவையானது quadratic polynomial தான். Therefore the required quadratic polynomial p of x is equal to what? P of x is equal to x square plus √5. So இதுதான் நமக்கு தேவையான polynomial. Exercise 2.2 problem number 2 of 4. So இங்க நம்ம quadratic polynomial வந்து find out பண்ணணும். என்ன details கொடுத்திருக்காங்க? Sum of zeros வந்து 1 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. Product of zeros வந்து அதே 1 வந்து கொடுத்திருக்காங்க. So இதுக்கு வந்து எப்படி find out பண்றது அப்படின்றத பார்க்கலாம். So quadratic polynomial வந்து find out பண்ணணும்னா அதுக்கு தேவையான quadratic polynomial equation first எடுத்து எழுதுங்க. x square minus of sum of zeros into x plus product of zeros. Plus product of zeros. இது வந்து எதுக்கு வந்து equal? Product of zeros is equal to 0 க்கு வந்து equal. சரிங்களா? So இங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? Sum of zeros வந்து கொடுத்திருக்காங்க. Sum of 0 வந்து 1 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி product of zeros வந்து 1 அப்படின்னு வந்து product of zeros 1. Product of zeros is equal to 1. இந்த ரெண்டு வேல்யூவையும் மேல இருக்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் ஜீரோஸ் 1 into x plus product of zeros plus 1 is equal to 0. That is x square minus of x plus 1 is equal to 0. So இங்க நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து quadratic polynomial equation. நமக்கு தேவையானது quadratic polynomial மட்டுமே. சரிங்களா? Therefore the required quadratic polynomial p of x is equal to what? P of x is equal to இங்க இருக்க terms அப்படியே வந்து எடுத்து எழுதுங்க. Square minus of x plus 1 தான் நமக்கு தேவையான quadratic polynomial. Exercise 2.2 problem number 2 of 4. So இங்க நமக்கு தேவையான quadratic polynomial நம்ம வந்து find out பண்ணணும். Sum of zeros வந்து -1/4 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. Product of zeros வந்து 1/4 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு quadratic polynomial வந்து find out பண்ணணும்னா அதுக்கு தேவையான quadratic polynomial equation first எடுத்து எழுதுங்க. So அது வந்து எதுக்கு வந்து equal? x square minus of sum of zeros into x plus product of zeros. இது வந்து எதுக்கு வந்து equal? Is equal to 0. சரிங்களா? இங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? Sum of zeros வந்து -1/4 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. Sum of zeros is equal to minus of 1/4. Product of zeros வந்து எதுக்கு வந்து equal? Product of zeros is equal to 1/4 க்கு வந்து equal. சரிங்களா? இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? Product of zeros. இப்போ இந்த வேல்யூவை இங்க இருக்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா என்ன கிடைக்கும்? Square minus of sum of zeros into x minus of 1/4. Minus into minus will become plus. So plus 1/4 into x plus product of 0 plus 1/4 is equal to 0. x square. So இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 into x வந்து கிடைக்கும். So plus x/4 plus 1/4 is equal to 0. இப்போ LCM எடுத்தீங்கன்னா கீழே வந்து 4 வந்து கிடைக்கும். நியூமரேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 4 into x 4x square plus x plus 1 வந்து கிடைக்கும். So that is equal to 0. So இதை simplify பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 4x square plus x plus 1 எதுக்கு வந்து equal? 4 into 0 0க்கு வந்து equal.
இதுதான் நமக்கு தேவையான quadratic polynomial equation. இதுல இருந்து நமக்கு தேவையான quadratic polynomial எடுத்து எழுதலாமா? required quadratic polynomial p of x இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் p of x is equal to அதாவது இங்க இருக்கிறத அப்படியே வந்து எடுத்து 4x square plus x plus 1 வந்து ஈக்குவல் தான் நமக்கு தேவையான quadratic polynomial. Exercise 2.2 problem number 2 of 6. இங்க நமக்கு தேவையான quadratic polynomial find out பண்ணனும். Sum of zeros வந்து 4 வந்து கொடுத்திருக்காங்க. Product of zeros வந்து 1 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? Quadratic polynomial வந்து frame பண்ணனும்னா அதுக்கு தேவையான quadratic polynomial equation first எடுத்து எழுதுங்க. Square minus of sum of zeros into x plus product of zeros. Product of zeros is equal to what? Is equal to 0. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Sum of zeros வந்து பாத்தீங்கன்னா sum of zeros is equal to what? 4 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. Product of zeros வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. Product of zeros is equal to 1. இந்த ரெண்டு வேல்யூவையும் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? அதாவது x square minus of sum of zeros into x. 4 into x plus product of zeros plus 1 that is equal to 0. இதுதான் நமக்கு தேவையான quadratic polynomial equation. இங்க கேட்டிருக்கிறது quadratic polynomial தான். Therefore, required quadratic polynomial p of x எதுக்கு வந்து ஈக்குவல் of x is equal to மட்டும் எடுத்துள்ளது x square minus of 4x plus 1. இதுதான் நமக்கு தேவையான quadratic polynomial.